நல்லவரே, வல்லவரே, ஆராதனை, ஆராதனை. பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை, ஆராதனை. அடைக்கலமே, அதிசயமே, ஆராதனை, ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனை, ஆராதனை. நல்லவரே, உங்களை நாங்கள் ஆராதிக்கிறோம். பெரியவரே, சிறந்தவரே, அப்பா, அதிசயமானவரே, ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவரே, உங்க நாமத்தை உயர்த்துகிறோம். இந்த நேரத்திலும் பரிசுத்த ஆவியானவர் எங்க மத்தியில நீர் இடைப்படுவீராக. ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய இல்லத்துக்குள்ள என் தேவனுடைய வல்லமை இறங்குவதாக. ஆவியானவரே, நீர் வெளிப்படுங்க, என்னோடும் எங்களோடும் கூட இந்த நேரத்துல பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் கூட உங்களை சந்திப்பது மிகுந்த ஒரு சந்தோஷம். இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட ஒரு வார்த்தையால் பேசி இருக்கிறார். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மத்தேயு 6:34, நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாங்க, நீ எதை குறித்து கவலைப்பட்டுட்டு இருக்க? எதையும் குறித்து கவலைப்படாத, நான் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வேன்னு சொல்றேன். இதுவரை நடத்தினார்ல அந்த எபினேசர், இனியும் நடத்துவார். ஹல்லேலூயா. வேலை இல்லையா? கவலைப்படாதீங்க. எந்த ஒரு பேக்ரவுண்ட் இல்லையா? கவலைப்படாதீங்க. பிள்ளைகளுடைய காரியத்தை குறித்து கவலைப்படாதீங்க. தேவன் எல்லாவற்றையும் அவர் செய்து முடிக்க நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. காகங்களை அவர் போஷிக்கிறார், அடைக்கலான் குருவிக்கு தங்க இடத்தை கொடுக்கிறார், பூக்களை உடுத்துவிக்கிறார். இவை எல்லாவற்றை காட்டிலும் விசேஷமானவர்கள் நீங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஆண்டவர் சொன்னாங்க, கண்ணிமைக்கும் நேரத்துக்குள்ள உங்களுடைய கண்ணீரை எல்லாம் நான் மாற்றுவேன் என்று. ஹல்லேலூயா. நம்புறீங்களா? ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல உங்க லைஃபை சேஞ்ச் பண்ணிடுவாரு. சடான ஒரு மிராக்கிள் பண்ணிடுவாங்க. சடான ஒரு நன்மையை உங்க வீட்டுக்கு கொண்டு வந்துருவாங்க. நீங்க எங்கெங்கயோ தேடிட்டு இருப்பீங்க, கடைசியில உங்களை தேடி அந்த நன்மை வந்துடும். ஹல்லேலூயா. நான் சேலஞ்ச் பண்றேன், கர்த்தர் உங்களுடைய கண்ணீரை கண்ணிமைக்கிற நேரத்துக்குள்ள மாற்ற போகிறார் என்று. ஹல்லேலூயா. என்னோடு கூட தேவனை நீங்க நன்றி சொல்லுங்க. உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஆண்டவருக்கு எப்படி சொல்லணும்னா, நன்றி நிறைந்த ஸ்தோத்திரங்களோடு கூட உங்க விண்ணப்பங்களை ஏறுங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு தீர்மானம் எடுக்கணும், நான் கவலைப்பட மாட்டேன். இன்னைக்கு பிசாசுடைய பெரிய ஆயுதம் அது. கவலைப்படாதீங்க. Be happy, rejoice in the name of Lord. Hallelujah. கர்த்தர் என்ன சொல்றாரோ, ஆண்டவரே, இந்த நாளுக்காக இன்னைக்கு ஜீவனோட நம்ம இருக்கிறோமே, நம்ம நல்ல கண்ணில் பார்க்கிறோமே, நம்முடைய கை கால்கள் செயல்படுதே. எத்தனை ஜனங்கள் பலவிதமா போராடிட்டு இருக்காங்க. ஆனா ஆண்டவர் கொடுத்த இந்த நாளுக்காக, இந்த ஜீவனுக்காக அவர் எத்தனை நன்மையை செஞ்சிருக்கார். அதெல்லாம் நினைச்சு நன்றி மாத்திரம் சொல்லுங்க. நன்மை உங்களை தேடி வரும். ஹல்லேலூயா. கர்த்தர் தெளிவாய் சொல்லுது என்னன்னா, கவலைப்படாதிருங்கள். கண்ணிமைக்கும் நேரத்துல கர்த்தர் உங்களுடைய கண்ணீரை எல்லாம் மாற்றுவார். இது நிச்சயமா நடக்க போகுது. இந்த வசனத்தை எடுத்து அறிக்கை பண்ணுங்க. நாளைக்காக நான் இன்னைக்கு கவலைப்படவே மாட்டாண்டுறே. இன்னைக்குள்ள பிரச்சனை இன்னைக்கு போதும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவர் சமூகத்துல போய் கிருபையை கேளுங்க. இந்த நாளை நான் ஃபேஸ் பண்றதுக்கு ஆண்டவரே உங்களை நான் முதலாவது பார்க்கிறேன்னு சொல்லிட்டு வெளியேறுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பலத்த காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. உங்க தேவை எதுவா இருக்கலாம். ஹல்லேலூயா. ஒரு காரியத்துக்காக பல வருடங்கள் நீங்க காத்திருக்கலாம். நன்மை உங்களை தேடி வரும். எதிர்பார்த்திருக்கிற நன்மை, நீங்க உங்க நினைவுகளை கர்த்தர் அறிவார். ஏற்ற நேரத்துல எல்லாவற்றையும் குயிக்கா செஞ்சிடுவாருங்க. கண்ணீர் விட்ட பாதை கூட நமக்கு மறந்துடும். அந்த காயங்கள் எல்லாம், அந்த வடு கூட தெரியாது. அப்படி ஆண்டவர் உங்களை நன்மையினால நிரப்ப போறார். நிரம்பி வழிகிற ஆசீர்வாதங்களால நிரப்புவார். பூமிக்குரிய ஆவிக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்களால கர்த்தர் நிச்சயமாய் உங்களை நிரப்பி ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. God bless you. Amen.